ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாத ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 150 கிராம் புளி எடுத்திருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். புளியை நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாக நல்லா ஊறிடும். ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாவை வெறுமனே வறுத்துக்கலாம். அந்த தனியா லைட்டாக அந்த சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இது கூடயே நான் 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம், பாதி தாளிக்கும் போது சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயத்தை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு இதையும் அந்த தனியா கூடயே சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து இதை லைட்டாக புகை வரும்ல, இந்த அளவுக்கு வறுத்து இதையும் அதை பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறணுன்னே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. கடாயில் ஒரு 200 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, அந்த மீதி வெந்தயம் வச்சுருந்தோம்ல அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 150 கிராம் வேர்க்கடலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது சேர்க்கும்போது அடுப்பை பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இது கருகிடக்கூடாது. இது சேர்த்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கொதிக்கிற டைமில் நம்ம வறுத்து அரைச்சா அந்த தனியா பவுடர் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா விதையாக வடிச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு விதையாக வடிக்க முடியலன்னா சாப்பாடு வேகும் போதே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா பொலன்னு உதிரியாக வரும். இதுக்கு தேவையான அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான புளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.